ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த நெக் டிசைன் தான் நம்ம போட போகிறோம். இது வந்து நான் பிரிண்டெக்ஸில் இருந்து எடுத்தேன். இந்த டிசைனு சிம்பிளாக வேணுன்றதுக்காக ஒரு சின்ன பாப்பாவுக்கு போடுறது, அதனால் ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக தான் போட போகிறோம். இது வந்து ஸ்டிச்சிங் லைனு. நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து டயாலஜி பிராண்டில் 753 நம்பர் எடுத்திருக்கேன். இந்த ஜெரி த்ரெட் வச்சு 2 லைன் செயின் ஸ்டிச் நம்ம இந்த லைனில் போட்டுக்கலாம். எண்டில் நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவும் ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைடு வந்து ஒரு சின்ன நாட் போட்டுட்டு செயின் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதே மாதிரி நான் 2 லைன் வந்து செயின் ஃபுல்லாக போட்டுட்டு நான் கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முடிச்சாச்சு. நான் நெக் லைனு வேறு எதுவும் டிசைன் கொடுக்கல, 2 செயின் ஸ்டிச் மட்டும்தான் 2 லைன் கொடுக்க போகிறேன். அடுத்து வந்து சில்க் த்ரெட் ஒர்க் இருக்கிறதால ஃபஸ்ட்டு அதை முடிச்சுக்கலாம். இந்த ஃப்ளவருக்கு வந்து சென்டராக ஒரு சின்ன ஸ்டோன் ஒட்டிக்கலாம். நான் ப்ளவுஸ் கலரில் இருக்க ஸ்டோனே தான் ஒட்டுறேன். ஒட்டிட்டு இதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டு ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன பிறகு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம சுகர் பீட்டால் கவர் பண்ணிடலாம். ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்து நான் 2 பீடாக தான் வைக்கிறேன். ரவுண்டு வர்றதால நீங்கள் ஒரு பீடு வச்சிங்கன்னா கூட ஓகே. நான் வந்து 2 பீடாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். இது ஃபுல்லாக ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே என் நாட் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதையும் நான் ஃபில் பண்ணிவிட்டு கொண்டு வரேன். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நான் கொஞ்சம் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். லைட் கலரில் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வந்து 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் போடுறோம். இறக்கும் போது ஒரு சீக்வன்ஸ் வச்சு இறக்கிடுவோம், அவ்வளோதான். இது ஃப்ளவர் வந்து அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவுண்டை வந்து நம்ம பார்ட்டிஷன் பிரிச்சுக்கலாம், ஏன்னா ஈக்குவலாக வரத்துக்காக. பார்ட்டிஷன் பிரித்தோம்னா நமக்கு ஃப்ளவர் வந்து சேம் சைஸில் கரெக்டாக இருக்கும், நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த கேப்பில் வந்து நான் 2 வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறேன். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு 2 போட்டுடலாம். அப்போ ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட்டு ஃபில் ஆகிடும். ஒரு கேப்லேயும் 2 ஃப்ரெஞ்ச் நாட். இதே மாதிரி நான் பேலன்ஸ் இருக்கிறதையும் ஃபில் பண்ணிவிட்டு கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இந்த ஸ்டெம்முக்கு ஃபுல்லாக சுகர் பீட் தான் கொடுக்க போகிறேன். இந்த சின்ன ஸ்டெம்மில் இருக்கிற ரவுண்டுக்கு வந்து சக்கரி வைக்க போகிறேன். சக்கரி வச்சுட்டு ஒரு ஸ்டோன் வச்சுக்கலாம். இந்த பெரிய ஃப்ளவருக்கு வந்து ஒரு ஆஃப் பீடும் ட்ராப் பீடும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டெம் வந்து சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணிடலாம். இதுக்கும் வந்து 2 பீடாக தான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த ஒரு ஃப்ளவரோட செட்டப் வந்து முடிச்சிடுறேன். மீதி வந்து நான் அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டெம்மை முடிச்சிட்டோமா, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளவருக்கு போகலாம். இப்போ ஆஃப் பீட் எடுத்திருக்கேன்ல, இது 4 நம்பரு. பீடை லாக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு இது சுற்றி வந்து சுகர் பீட் கொடுத்துக்கலாம். மறுபடியும் நான் 2 தான் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா ஒன்று ஒன்றா கூட கொடுக்கலாம், இன்னும் ஃபினிஷிங் வந்து இன்னும் நல்லா கிடைக்கும்.
இங்கேயும் ஒரு லாக் போட்டுருவோம். லாக் போட்டுட்டு நம்ம இது ஃபெதர்ஸ் போடுறதுக்காக அங்கிட்டு வந்து நூல் எடுத்துக்கலாம். ஒரு சுகர் பீடு, ஒரு ட்ராப் பீடு வச்சுட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நான் லாக் பண்ணி போடுறேன். நீங்கள் அப்படியே கண்டினியூவாக கூட போடலாம். செயின் வந்து பீடுக்கு அடியில் கொண்டு வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கூட போடலாம். நான் லாக் பண்ணிவிட்டு போடுறேன். இது முடிச்சுட்டு அந்த சின்ன ஸ்டெம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து எட்ஜில் வந்து சக்கரி வச்சுட்டு நான் மீதி வந்து சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணிடுறேன். பாருங்கள், முடிச்சாச்சு. சக்கரி வச்சு இங்கேயும் நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சக்கரியில் கம் போடுவோம் ஸ்டோன் ஓட்டுறதுக்காக. பின்ன இங்கே ஒரு லீஃப் மாதிரி போட்டிருக்கு இல்லையா, அங்கேயும் கம் போட்டுக்கலாம். இங்கே வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் வைக்க போகிறேன். திலகம் ஷேப்பில் இருக்க ஒரே ஒரு ஃபிட்டிங் ஸ்டோனு. இங்கே சக்கரியில் வந்து ஜர்கான் ஸ்டோனு. எனக்கு இது ஸ்டோன் வச்சா கொஞ்சம் க்ரீன் கலருக்கு நல்லாயிருக்கும்னு நினச்சேன். நீங்கள் வந்து அங்கேயும் பீடு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அவ்வளோதான்ப்பா. இந்த ஃப்ளவர் வந்து இந்த செட்டு முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நான் பேலன்ஸ் இருக்க 2 செட்டும் ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் சீக்வன்ஸும் நான் வந்து சுகர் பீடு எடுத்திருக்கேன். த்ரெட் கலர் சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, சேம் கலரில் எடுத்திருக்கேன். நீடில் வந்து 10 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் கலரில் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்ட் போட்டு லாக் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு சீக்வன்ஸு, ஒரு சுகர் பீடு. சுகர் பீடை விட்டுட்டு சீக்வன்ஸில் நீடில் இறக்கிடுங்க. அப்போ அது வந்து லாக் ஆகிடும். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் எடுத்துக்கணும், அடுத்து சுகர் பீடு எடுத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு எங்கெங்கே தோணுதோ ரேண்டமாக உங்களுக்கு ஸ்பேஸ் காலியாக இருக்குதுன்னு தெரிகிற இடம்லாம் நீங்கள் இதை வந்து போட்டுக்கலாம், ஃபில் ஆகிடும். இதே தான் நான் பேக் நெக்குக்கும் போட்டிருக்கேன். அங்கேயும் வெறும் நெக் மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா புட்டாஸ் எல்லாம் எதுவுமே போடலை, ஏன்னா சின்ன பாப்பாவுக்கு போடுறதால. இப்போது பேக் நெக் ஃபினிஷ் பண்ணது நான் காட்டுறேன் பாருங்கள். இது ஃப்ரண்ட் நெக்கு. கைக்கும் இதே தான் போட போகிறேன். பார்ட்ரு இருக்கிறதால நான் பார்ட்ருக்கு மேலே ஒரு லைன் கொடுத்துட்டு சும்மா சின்ன சின்ன புட்டாஸ் அங்கே கொடுக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேக் நெக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இதுதான் பேக் நெக்கு. பேக் நெக்லேயும் சேமாக தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ்.